வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது சிசுக்கள் மற்றும் சிறுவர்களின் என்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் 8 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 17ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே சிறார்கள் மற்றும் சிசுக்களுடையவை என்று சந்தேகிக்கப்படும் 6 அல்லது 7 என்பு தொகுதிகளுடன் ஒட்டுமொத்தமாக 8 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. புதிதாக அடையாளம் காணப்பட்ட 8 என்பு தொகுதிகளுடன் சேர்த்தால் இதுவரை 80 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 65 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புதைக்குழிக்குள் இருந்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தலை போன்ற போத்தல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகளின் 17ஆம் நாளான நேற்றைய தினமே அந்த போத்தல் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன் மீதான மேலதிக அகழ்வு பணிகள் இன்று தொடரவுள்ளன. யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் செல்லேனின் குமாரின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி VS நிரஞ்சன, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் பலாலி பிரதான வீதி கந்தர்மடம் சந்தையில் யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 வாகனங்களிலும் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ் நகர் பகுதியில் இருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்மடம் பகுதியில் இருந்து யாழ் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளன. இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் குறைந்த வீதி ஊடான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகின. விபத்தில் 2 வாகனங்களும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரையான காலப்பகுதியிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மூளாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காரியாலயத்துக்கு முன்பாக நேற்று கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோரை அழைத்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். இதற்கமைய மூளாய் வேரம் பகுதியை சேர்ந்த 2வரும், சங்கரத்தை பகுதியை சேர்ந்த 1வரும் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 குழுக்களிடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் மூளாய் பகுதியில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடொன்றில் நிலத்தின் கீழ் வரலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 86 கைக்குண்டுகள், தோட்டாக்கள், பெருமளவு போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கொழும்பில் நேற்று முன்தினம் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்த நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பில் இருந்து வந்திருந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இணைந்து செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர். இதன் போதே வவுனியா நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கிக்கான தோட்டாக்கள், கை துப்பாக்கி தோட்டாக்கள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. இவற்றை உடமையில் வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தங்கதுரை, குட்டிமணி உள்ளிட்டோர் கொடூரமாக கொல்லப்பட்ட வெலிக்கடை சிறை படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்தப்படுவது அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில், தலைவர் தங்கதுரை, தளபதி குட்டிமணி ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலையில் கண்கள் பிடுங்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டே கொலை செய்யப்பட்டார்கள். எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை இன்னமும் அறிய முடியாமல் உள்ளது. எனவே கடந்த கால கொலைகளை பற்றி விசாரிக்கும் இந்த அரசாங்கம் வெலிக்கடை சிறை படுகொலை பற்றியும் விசாரிக்க வேண்டும். ஜே.ஆர். ஜெயவர்தன ஆட்சி காலத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது என்றார்.
நாரக்கீன்பட்டி 397 வத்தை பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 50 வயதுடைய நபர் ஒருவர் தீ காயங்களுக்குள்ளாகிய நிலையில் உயிரிழந்துள்ளார். போலீசாரின் தகவல்படி சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஒரு வாடகைதாரர் என்றும் தீ விபத்தை அடுத்து பல தீ காயங்களுடன் அவர் மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை நாரக்கீன்பட்டி போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இலங்கை படையினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை நியாயப்படுத்தும் விதத்திலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ராணுவத்துடன் தொடர்புபடுத்தும் சர்வதேச சூழ்ச்சி இடம்பெறுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் துல்லியமான தகவல்களை புலனாய்வாளர்கள் வழங்கியிருந்தனர். அப்படியான சேவைகளை வழங்கியவர்கள் தண்டிக்கப்பட்டால் இதன் பின்னர் 1000 குண்டுகள் வெடித்தாலும் தகவல்களை வெளியிட புலனாய்வாளர்கள் முன்வர மாட்டார்கள். போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலந்த ஜெயவர்தனவுக்காக அல்ல, உண்மை மற்றும் நீதிக்காகவே நான் குரல் கொடுக்கின்றேன். எமது ராணுவத்தினரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, நீதி மற்றும் உண்மைக்காக முன்னிலையாகும் பொறுப்பு என்பன எம்முன் உள்ளன. அதற்காக நாம் முன்னிலையாவோம். இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்னர் புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினோம். அப்போது என்னை இரத்த பிசாசு என்று முத்திரை குத்தினார்கள். அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டுதான் நாடு சரியான திசைக்கு வரும் வரை போராடினோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ராணுவத்தினர் உள்ளனர் என்பது போன்று காண்பிக்க முனைகின்றனர். ராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் என புலிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நியாயப்படுத்தும் வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.